இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த மனசை பற்றி பாடாத மகான்களே கிடையாது. எல்லாரும் மனசை பற்றி நிறைய பாடுவாங்க. இந்த மனசு தான் உண்மையிலேயே இறைவனை நினைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது, நாம் செய்கிற தவறை புரிஞ்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் படுற துன்பங்களுக்கும் கொஞ்சம் இன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. முழுக்க நம்முடைய வினைகளுக்கு காரணமாக அமையுது. அந்த வினைகள் தான் பிறவிக்கு காரணமாக அமைகிறது. அப்போது இவங்க எல்லாரும் ஏன் மனசை சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லார் மனசுலையும் தூய்மை இல்லை, இருவினை ஒப்பு இல்லை, ஆசாபாசங்கள் அற்ற நிலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையே ஆசாபாசங்களால் உருவாக்கப்படுது. அப்படி இருக்கிற போது மனசை பற்றி பாடாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால் மகான்கள் இதை மிகப்பெரிய உபதேசமாக நமக்கு தர்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. தாய்மான சுவாமிகள் பல இடங்களில் சொல்வார், பல இடங்களில் சொல்வார். நம்ம உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த பராபர கண்ணியில் சொல்வார், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரமே. நான் அதாவது எல்லாம் அடிமை, ஏழை, ஞாயிற்கடையன் அப்படின்னு தான் நம்ம மகான் சொல்லிக்கிறாங்க. இந்த மனசு, என்னுடைய மனசு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி இந்த ஏழையோட நெஞ்சம் எண்ணி எண்ணி என்னாச்சுன்னு கேட்டால் புண்ணாகி போச்சு. இந்த மனசுன்றது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது காட்டலாக பொருள். அந்த மனசு நினச்சி புண்ணாயிடுதான். உண்மையிலேயே மனசு புண்ணாகாது, வரும் துன்பங்களால் தான் புண்ணாகும். அதை நினச்சி தான் புண்ணாகும். என்ன சொல்கிறாரு, இந்த ஏழையோட நெஞ்சம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே. பாரு, இதில் முக்கியமானது என்னென்னா, புண்ணாக செய்தது இனி போதும். உன்னால தான் இந்த எண்ணங்கள் இவ்வளவு ஓட்டமாக இருக்குது. உன்னுடைய கருணையினால தான் எனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த கொடுத்த உடல் நீ கொடுத்தது. அப்போ நீ கொடுத்த இந்த உடலை கொண்டு, நீ கொடுத்த இந்த மனதை கொண்டு, அறிவை கொண்டு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதை நீ ஒழுங்கு பண்ணணுன்னாலும் நீ தான் பண்ணணும். புண்ணாக செய்தது இது வரைக்கும் நீ தான் என்னை புண்ணாக செய்த. எண்ணி எண்ணி எண்ணத்தாலேயே என் மனசு புண்ணாயிடுது. அது போதும், புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே. எவ்வளவு அழகான எண்ணாத எண்ணமெல்லாம். நம்ம மனசு ஒன்றா இரண்டா, அது ஒரு நொடி கூட அது சும்மா இருக்காது. இந்த உடல் உறங்கும் நேரத்தில் கூட கனவுன்ற சின்ன தொந்தரவு பண்ணோம். முழிச்சிட்டு இருந்தோன்னா நம்ம மனசு ஓய்வில் இருக்கவே இருக்காது. யார் ஒருவர் அகநோக்குக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாக குறையும். மற்ற எல்லாருக்கும் அது பயங்கர ஸ்பீடில். வேகத்தை குறிக்கணும்னா இதுக்கு ஈடான வேகம் எதுவுமே கிடையாது. ஒரே நொடியில் அது இங்கேருந்து நம்முடைய பூமி பரப்பை முருகன் எப்படி சுற்றினாரோ அது மாதிரி சுற்றக்கூட இந்த மனம் தயார். அவ்வளவு வேகம். வேகம்னு சொன்னால் மனோவேகம் தான் முதல். இப்போ இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை நம்மளால் நினைக்க முடியும். பேசணுன்னா இப்போ பேசுகிற வாய்ப்பு இருக்குது. நினைக்கிறது அதுதான் மனசோட வேலை. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு நினைக்கும். எவ்வளவு தூரம், எத்தனை காலம், கடந்த காலம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கற்பனையில் எதிர்காலம் அதை பற்றியும் கவலை இல்லை. காலம், நேரம், தூரம் எல்லாத்தையும் கடந்து சிந்திக்கக்கூடியது இந்த எண்ணம். அதை சொல்கிறாரு, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே. இப்போது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான்
ஆட்கொண்ட பிறகு அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும், திருப்புகழ் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆட்கொண்ட பிறகு செய்தது முதல் உபதேசம் என்ன? சொல்லற சும்மா இரு. அந்த மனசை மௌனப்படுத்துகிறார். அப்போ தான் உள்ள மனசு எல்லாம் இருக்கும். நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் உன்னை படைத்தவனாரு உனக்கு உள்ளே இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவார். சொன்னபடியே நீ தேரு சிற்றொருவ நிலையை நீ சாருன்னுவார். இன்னொரு பாடலில் சொல்லுவார், கள்ளனை கண்டுபிடி அப்படின்வார். உனக்கு உள்ளே இருக்கிற அந்த கள்ளனை தேடி கண்டுபிடி அப்படின்வார். அது மாதிரி நிறைய மனசுக்கு உபதேசம் நிறைய ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் செய்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும். துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். வன்பனாய் உலகில் தோன்றி வாழ்வு நாள் முழுதும் செய்த கண்மங்கள் வந்து சூழ்ந்த காரணம் அறிவாய் நெஞ்சே. ஓ மனசே, இந்த கர்மா எதுக்காக வருது? கர்மாவால் பிறவி வருது. இதெல்லாம் ஏன் வருதுன்னு ஓ மனசே நீ கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருக்கியா? இந்த அன்பாக இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அதர்மங்கள் நீங்கிடும், துன்பம் போயிடும், துயரமும் இருக்காது. ஆனால் வன்பனாய் உலகில் தோன்றி வாழ்வு நாள் முழுதும் செய்த கண்மங்கள் இப்போ வந்து சூழ்ந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோ மனசே அப்படின்வார். நிறைய மனசுக்கு கோபம் செய்யாதே மனசே, நித்திரை செய்யாதே மனசே அப்படின்னு நிறைய நெஞ்சினுக்கு உபதேசம் தான் ஏகமாக பண்ணுவார் ரெட்டியப்பட்டி சுவாமிகள். இதே மாதிரி நம்ம பாரதியார் அழகான பாடல், பேயாய் உழலும் சிறுமனமே பேனாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானே காண். அவர் சொல்கிறார், உன்னுடைய தலைவன் நான் தான், நான் சொன்னபடி தான் நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பேயாய் உழலும் சிறுமனமே பேனாய் என் சொல் இன்று முதல். இப்போ இருந்தே நான் சொல்கிறத கேளு, உன்னுடைய இஷ்டத்துக்கெல்லாம் ஓட்டம் ஓடுற வேலை வச்சிக்காத. பேயாய் உழலும் சிறுமனம், அந்த மனம் சிறுமனம் ரொம்ப சின்னத்தனமான மனம். அது எப்படி உழலும்னா பேய் வேகத்துக்கு எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும், எப்படி வேணாலும் போகும். அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. பேயாய் உழலும் சிறுமனமே பேனாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யாரே காண் அப்படின்னு சொல்லுவார். அந்த அது அடுத்தது சொல்லுவார், தாயாம் சக்தி தாளினிலும் தர்மம் எனையான் நினைப்பதிலும் ஓயாதே நின்று உழைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உய்யுதியால் அப்படின்னு சொல்லுவார். சில பிசிருக்கு அடியார்கள் மன்னிக்கணும், நல்லா தெரிஞ்ச பாடல் இப்போது மறந்து போச்சு. இப்போது இது மாதிரி மகான்கள் சொல்கிற வரிசையில் வடலூர் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, மாயா மனம் எவ்வகை உரைத்தாலும் மடந்தையர்பால் ஓயாது செல்கின்றது என்னை செய்கேன் தமை உற்றதொரு நாயாகினும் கைவிடார் உலகோர் உனை நான் அடுத்தேன் நீயாகிலும் சற்று இறங்கு கண்டாய் ஒற்றி நின்மலனே அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு சொல்கிற உதாரணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம். ஒரு நாய் வளர்க்குறாங்க. இப்போல்லாம் நாய் வளர்க்குறதுன்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும். அது இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நாயை வளர்க்குறவங்க என்ன செய்வாங்க, அதை கூட்டிகிட்டு போவாங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க, அதோட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்வாங்க, அது எங்கேயாவது வீட்டுக்குள்ளே இருந்தால் அதை சுத்தப்படுத்துவாங்க. அந்த நாய் தான் அப்படின்றதுக்காக அது யாரை அடுத்து இருக்கோ அவங்க இத்தனோண்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அதுக்கு பசிக்காமல் இவங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த நாய் அவங்களுக்கு நன்றியோடு வாலாட்டிட்டு அன்பாக இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அதுக்காக அவங்க இதுக்கு அவ்வளோ பணிவிட செய்கிறாங்க.
ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரி ஏராளமான பணிவிடைகள் இப்பெல்லாம் செய்கிறாங்க. அது படுக்கிறதுக்கு வசதி, சாப்பிட்றதுக்கு வசதி, வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அதை சொல்கிறார் பாருங்க, தம்மை உற்றது ஒரு நாயாகினும் கைவிடார் உலகோர். ஒரு நாய் அவங்கள அடுத்து நின்றுதுன்னா அதை உலகோர் கைவிட மாட்டாங்க. நீ யாரு? பரம்பொருள், இறைவன், கருணை மிக்கவன். நீ என்னோட மாயா மனம் எவ்வகை உரைத்தாலும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் மடந்தையர்பால் ஓயாமல் செல்கின்றது என்னை செய்கேன். இந்த மனசு இருக்கே ஓயாமல் அந்த இச்சையிலேயே போய்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப நான் எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்டேன்து. மீண்டும் மீண்டும் அதை நாடி போகுது, அதில் இருக்கிற இன்பத்தை நாடி போகுது. இந்த உலகத்தாரெலாம் நாயாக இருந்தால் கூட கைவிடாமல் காப்பாற்றுறாங்க. ஒன்று நான் அடுத்தேன். ஒரு நாய் ஒரு மனிதரை அண்டி நிற்கும்பொழுது அவங்க கைவிடாமல் இப்படி பார்த்துக்கிறாங்க. நான் உன்னை அடுத்தேன். நாயை கூட காப்பாற்றுறாங்க உலகோர். நான் உன்னை அடுத்தேன், நீயாகிலும் சற்று இறங்கு கண்டாய். இந்த உலக மக்களே இவ்வளவு அன்பாக அதை பார்த்துக்கிறாங்க. நீ மிகப்பெரிய பரங்கருணை பெருங்கடல். நீ என்ன, நான் உன்னை அடுத்தேன்ல, என்னை எப்படி பார்த்துக்கணும். என்னுடைய மனசு திரும்ப திரும்ப சொன்ன பேச்சை கேட்காம அங்கே மடந்தையர்பால் போகுதே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய மனசை நீ தான் ஒடுக்கணும். மனித இயல்பு இச்சைகள், ஆசைகள், விருப்பு வெறுப்பு, இந்த குற்றங்கள் நிறைந்தது தான் மனித இயல்பு. அதிலேருந்து மீண்டு வர்றவங்க, மெய்ப்பொருளை நாடி வர்றவங்க தான் மீண்டு வர்றவங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு நாயை கூட உலகோர் விடமாட்டேன்றாங்க, நிறைய காப்பாற்றுறாங்க, கைவிட மாட்டேன்றாங்க. நான் உன்னை அடுத்தேன், நீயாகிலும் சற்று இறங்கு கண்டாய் ஒற்றி நின்மலனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமான பாடல். எல்லா மகான்களும் மனசை பற்றி சொல்லணுன்னா அளவே இல்லை. ஏகப்பட்ட மகான்கள் ஏகப்பட்ட பாடல்களில் சொல்லியிருக்காங்க. மனம் எனும் தோடி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதன் எனும் பாறை தாக்கி மறியுநாள் அறியோனாதே உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்றாங்க. அதுபோல் மனதை பற்றி சொல்லாத மகான்களே இல்லை. அந்த மனசை நாம் ஒரு கொஞ்ச நேரமாக தினம் தினம் கொஞ்ச நேரம் உட்காந்து, ஓ மனசே நீ என்ன சிந்திக்கிற, ஏன் இதை சிந்திக்கிற, ஏன் இதை விட அது நல்ல விஷயம் இருக்கே அதை சிந்திக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சித்தத்தில் சிவத்தை வைத்து நம்முடைய வேகத்தை, ஓட்டத்தை, அந்த எண்ணங்களோட அளவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு அருமையான வைத்தியம் சொல்கிறார். மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய். மனம் குவியணும்னு தினம் தினம் நாம் சிந்தை தெளிந்து தேடணும், வாடணும். அப்போ தான் அதுக்கு முன்னாடி மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து, அதாவது நம்முடைய மனசு எதையாவது பற்றி பிடிக்கிறது வழக்கம். ஒரு எண்ணத்தை பற்றி பிடிக்குது, ஒரு செயலை பற்றி பிடிக்குது, ஒரு தேவையை பற்றி பிடிக்குது. இப்போ அந்த இடத்துல மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து ஒரு மந்திரத்தை அதுக்கிட்ட கொடுத்துடணும். ஓ மனசே, உனக்கு எதாவது பிடிக்கிறதுக்கு வேணும், பிடிப்பு வேணும், அவ்வளோதானே, இந்த இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து அதை நினைக்க 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 மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தீனம் தேடுவாய். அதையும் எப்படி படிக்கணும்? மற்கடகப் பிடியொத்து நிலைத்திடு சித்தமுறக்க வெளிப்படு நிர்தனம் மயிலே கூவும் குயிலே அப்படின்வார். இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். பந்த மகன்றிட வந்து நடம் புரி தந்தி முகன் பதம் என்று வணங்கிடு பதமே சிவ பதமே. அதுதான் சிவபதம். விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை அவர் எதுக்கு வந்திருக்கார்னா, பந்தம் அகன்றிட வந்து நடம் புரிகின்றார். அந்த பந்தம் அகன்றிட வந்து நடம் புரி தந்தி முகன் பதம் என்று வணங்கிடு பதமே சிவ பதமே. இதை எதுக்காக நம்ம இப்போ அதை செய்யணும்னா, பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர நற்பதம் இதுவே. இந்த எத்தனை கோடானு கோடி பிறவிகள்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி ஏராளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய பிறவி நீங்கணும்னா, இந்த துன்பம் நீங்கணும்னா, பிறவின்ற சாகரத்துலேருந்து நாம் தப்பிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். நம்முடைய மனசை ஒடுக்கணும்னா, மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய். அது எதை வைக்கணும்? முதல்ல மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய். ஏராளமாக மனசுக்கு அவர் ஐடியாஸ் டிப்ஸ் கொடுக்குறார். எப்படியெல்லாம் நீ பண்ணினா இந்த மனசோட வேகத்தை குறைக்க முடியும், சித்தத்தில் சிவத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு திருமூல நாயனார் ஒரு பாடல் பாடுவார். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதிதானே அப்படின்னு திருமூல நாயனார் சொல்லுவார். அதுதான் மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து அதை ஒன்று கொடுத்துடணும் மனசுக்கிட்ட. இந்தா இதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிக்கிட்டு உன் வேகத்தை காமி அப்படின்னு சொல்லணும், உன்னுடைய ஆற்றலை காமி அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லணும். அது என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் எதுவும் நடக்கிறதில்ல. ஒரே நாளில் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் உருவாகிறதில்ல. ஒரு தங்கம் வென்றவங்க, உலக கோப்பையை வென்றவங்க ஒரே நாளில் உருவானவங்க இல்லை. அதே மாதிரி தான் நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகியலில் இருக்கிற பற்றிலேருந்து வெளியில் வந்து எது பொய்யானது, எது மாயையானது, எது காணல் நீர் போன்றது, நீர்க்குமிழி போன்றது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிறோம். நம்முடைய இன்ப துன்பங்கள் மூலமாக அறிவு கொண்டு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவு விளக்கம் வரும். மனிதர்களுக்கு ஞான சம்பந்தருக்கு வந்த மாதிரி ஒரே நிமிஷத்தில் இறைவன் அழுத உடனே ஞானப்பால் கொடுத்து எல்லாருக்கும் வந்துடுறதில்ல. எல்லாரும் ஞான சம்பந்தர் போல அழலை, எல்லாரும் கண்ணப்பர் போல அன்பாகி இல்லை. நாம் எல்லாரும் இந்த உலகியலில் வாழ்ந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அது நம்ம பல பிறவிகளுக்கு அதெல்லாம் யோசித்து வந்திருப்போம். அதனால் இந்த பிறவியில் அதை சிந்திக்கிற அளவுக்காவது நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்கார், அந்த சூழ்நிலைகளை கொடுத்துருக்கார், அந்த மனசை கொடுத்துருக்கார். அதை கொண்டு இந்த உலகியல்லேருந்து தப்பிக்கிறதுக்கான தோணியில் ஏறுறதுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மனசை பற்றி யோசித்தாலுமே, நான் யாருன்னு மகரிஷி, ஒரு ரமண மகரிஷி ஒரு நூல் எழுதியிருக்காரு, ஸ்பீச் கொடுத்துருக்காரு, உபதேசம் பண்ணியிருக்கார். அது மாதிரி நான் யாருன்னு முதல்ல சிந்திக்க உட்கார்ந்தாதான் இதை நோக்கி நாம் போவோம். அதை தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருட்சட்ட முறையில், அருட்சட்ட நெறியில் தியானம் அனுஷ்டானம், அதாவது அவர் ஒரு 16 அருட்சட்ட நெறிகள் கொடுத்துருப்பார். அதில் கம்பல்சரியாக விடியல் நீராட்டம், நீராடி முடிந்தவுடனே விநாயகர் பெருமானை வணங்குதல்,
தியானம் செய்தல், அது கட்டாயப்படுத்துகிறார். அந்த தியானத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகியலில் தாமரை இலை தண்ணீராக வாழ முடியும். அதற்கேற்ற மனப்பக்குவத்தை இறைவன் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதில் வள்ளலார் சொன்ன அந்த மாயா மனம் எவ்வகை உரைத்தாலும் மடந்தையர்பால் ஓயாது செல்கின்றது என்னை செய்கேன், தமை உற்றதொரு நாயாகிலும் கைவிடார் உலகோர், உனை நான் அடுத்தேன் நீயாகிலும் சற்று இறங்கு கண்டாய் ஒற்றி நின்மலனே அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல தானே நாம் இருக்கோம். அப்படின்றதுனால இந்த பாடலை அடியார்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை போட்டேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆன்மீக நாட்டம்ன்றதே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நல்ல விஷயங்களை கேட்குற அத்தனை பேரும் இன்னும் நல்ல ஆன்மீக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அந்த பரம்பொருள்கிட்ட கேட்டு விண்ணப்பித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.